நம்ம துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சதில் 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். உப்பும் போட்டுக்கிடுவோம், சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து பிணைஞ்சு விட்டுக்குருவோம். நல்லா பிணைஞ்சதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய்ச்சில், பச்சை வெங்காயம், மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு குழம்புல போட்டால் உருண்டை குழஞ்சிரும்ல, அதனால் லைட்டாக எண்ணெயில் போட்டு பிரட்டிக்கிடுவோம். லைட்டாக போட்டால் போதும், குழம்புல போடுவோம் வேகும், அப்போ அதனால் லைட்டாக போட்டு பிரட்டி எடுத்துக்குவோம். பொரிஞ்சது போதும், எடுத்து வச்சுட்டு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைச்சதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சில்லும் வெங்காயத்தையும் கலந்துக்கலாம். குழம்பு மசால் 2 கரண்டி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்து கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த குழம்பு மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போது நம்ம சேர்த்தது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருந்தோம், அந்த பருப்பை தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா கொதித்த பின்னாடி உருண்டையை, இப்போ பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை குழம்புல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். உருண்டை குழம்போட கலக்கணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ வடக்கி ரெடி பண்ணுவோம்.
நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பருப்பு, அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா வடை சைத்துக்கு தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடுவோம். நல்லா வேகணும், பொன்னிறமாக வரட்டும், பெரட்டி போட்டுக்கிடுவோம். இப்போ வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடையை பிச்சு பிச்சு வச்சுக்கிடுவோம். வடைகறி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி சாரில் நமக்கு வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு ஒரு கடாய் வச்சு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா தாளித்து விட்டு அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், கனம் மசாலா 1/2 ஸ்பூன். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்பப்போ மூடி எடுத்து விட்டு ஒரு கிண்டி விட்டுக்குங்க. நல்லா குழம்பு கொதித்த பின்னாடி வடையை போட்டு ஒரு கிண்டிக்கிடுவோம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போது வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பை உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.